இப்போதும் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை அழைத்து வந்த கிருபைக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே, மை துதிக்கிறங்க தாவே, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறங்க தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறங்க தாவே, மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. வானாதி வானங்களை படைத்தவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே மை நோக்கி பார்க்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உடைய வேதத்துள்ள அதிசயங்களை காண முடியும் எங்களுடைய கண்களை திறந்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உதிரிகளின் பலியாகிய சோத்திர பலியிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாயிருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த கிருபைக்காக ஆண்டவரே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, போகும்போது வரும்போதும் கத்தாவே. கண்ணின் மணியை போல நீ எங்களை பாதுகாத்தீங்க கத்தாவே. எங்களுடைய தேவைகளை சந்தித்த தேவன் கத்தாவே, உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி 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 கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறங்க தாவே, மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. நீ செய்த நன்மைகளுக்காக கொடான கொடி சோத்திரத்தையும் துதியையும் செலுத்துகிறங்க தாவே. நன்றி கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே, நீ செய்த நன்மைகளுக்காக, செய்ய போற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கத்தாவே. மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறங்க தாவே. என் தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எப்பொழுதும் மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் இம்மட்டு பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே, மை துதிக்கிறங்க தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தித்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உம்மை அன்பு எத்தனை பெரிது கத்தாவே, அதன் ஆழ மகளம் விவரிக்க இயலாது கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை தோத்தரிக்கிறங்க தாவே. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே, உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறங்க தாவே, மை தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே முதியோர் ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் தாமே இம்மட்டு பாதுகாத்தீர் கத்தாவே. அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீ சந்தித்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இந்த உலகம் முழுவதுமாக நீர் கொண்டு செல்கிற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா புறஜாதி மக்களும் கத்தாவே, பெயர் கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே எப்படியாவது கத்தாவே கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே என் தேவனே உம்முடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொண்டு கத்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றப்போகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேங்க தாவே, மை சோதரிக்கிறேங்க தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே
ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தாவே இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் ஒருவருடைய அன்பு ஒருவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன தேவனே, என் தேவனே நாங்கள் ஆண்டவரே பூரண அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை தோத்தரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க ஒருவர் கூட கத்தாவே பலவீனம் உள்ளவர்களாய் இல்லாதபடி கத்தாவே எல்லாரும் கத்தாவே பலமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் சுகத்தோடு பலத்தோடு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் மாற்றுங்க கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இனி வாழ்வது நாங்கள் அல்ல கத்தாவே, கிறிஸ்து எங்களுக்குள்ள வாழ வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளுடைய ஜெப வேளையின் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை இறங்கி வரட்டும் கத்தாவே. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே என் தேவனே வேதத்தை வாசிக்கும் போது கத்தாவே வேத வசனங்களை எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் பேசுங்க கத்தாவே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கக்கா நான் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கத்தாவே என்ன தடைகள் இருந்தால் தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே ஆண்டவரே என் தேவனை பாடலை பாடும்போது உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கச் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் பேசுங்க கத்தாவே, நீர் பேசுகிற தேவன், நீர் பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்பதற்கே எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே பிரசங்க வேலையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக பேசுறீங்க உணர்வோடு இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவ நீர் அப்படி செய்யப்பற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் அல்ல துதி கனமை மேல மீட்பரச்சன் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நதிவின் நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்ட ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான்
17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கவும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்பொழுதும் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். முதலாவதாக நமது தஞ்சை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா, பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட, திருச்சி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தலைமை போதகர் அந்தோனி ஐயா, போதகர் அம்மா, பாஸ்டர் சாம் ஆசீர்வதிக்கப்பட, நமது ஊழியர் குடும்பம் வெளியிடங்களுக்கு ஊழியத்திற்காக செல்லும்போது நல்ல பாதுகாப்பு கிடைக்க, கூட்டங்களில் கர்த்தர் ஊழியரை மறைத்து அவர்தாமே வெளிப்பட, அற்புத அடையாளங்கள் நடக்க, ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா, மெய் சோதரிகிறங்கத்தாவே, மெய் சோதரிகிறங்கத்தாவே, மெய் சோதரிகிறங்கத்தாவே, மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறங்கத்தாவே. 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் ஒருமித்து கூடியிருக்கிற மத்திய நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. இப்பொழுதும் கத்தாவே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறங்கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே கத்தாவே. காலையிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நான் விடுமை துதிக்கிறங்கத்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி வந்து நிற்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே. தஞ்சை இங்கே பட்டணத்தில் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மனை ஐயா தலைமை போதற்குங்கிற ஆசீர்வாதம் ஐயாவே பலப்படுத்தி கத்தாவே. ஆண்டவரே அநேக இடங்களில் கத்தாவே உம்முடைய ஆண்டவரே ஊழியத்தை கத்தாவே நீர் செய்வதற்கு நீர் பயன்படுத்தி வருகிற கிருபைக்கான அன்றோடு மெய் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே, மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. பாஸ்டர் ஜிம்ஸை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஜேசனை ஆசீர்வதிங்க கத்தாவே. எங்களுடைய ஆசீர்வாதம் ஐயாவே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபை அவரோடு இருந்து வல்லனத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே. அந்த தஞ்சை பட்டணம் முழுவதுமாக கத்தாவே
என் தேவனே முழுவதுமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படத்தக்கதாக எங்களுடைய ஐயாவை பயன்படுத்துங்க கத்தாவே. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கத்தாவே அவரை கொண்டு நீ நடத்தப்போகிற கிருபைக்கான நன்றியுமே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறமப்பா, மை தோதரிக்கிறேன் கத்தாவே. திருச்சி பட்டணத்தில் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே அந்தோனி ஐயாவை நீர் பயன்படுத்தி வருகிற கிருபைக்கான நன்றியுமே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறேன் கத்தாவே. எங்களுடைய கத்தாவே அடைநிலை என் தேவனே ஐயாவை வல்லமையாய் பயன்படுத்தி கத்தாவே இந்த திருச்சி பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்களும் கத்தாவே ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய சாம்பாஸ்டரை ஆசீர்வதிங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே. அம்மாவை ஆசீர்வதிங்க கத்தாவே. என் தேவனே வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. இன்னும் கத்தாவே அநேக ஊழியங்களில் கத்தாவே அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீர் அன்றை கொடுக்க போகிற கிருபைக்கான நன்றியுமே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கத்தாவே வல்லமையாய் பயன்படுத்தி கத்தாவே அநேக ஆத்துமாக்களை கத்தாவே உன் பக்கம் சேர்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ தகுதிப்படுத்தவனுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. ஊழியத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி தடைகள் வராதபடி என் தேவனீர் பாதுகாக்கவனுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பரை ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே சகோதரி பெர்சியை ஆசீர்வதிங்க கத்தாவே. அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் நீங்கள் நடத்துகிற சபை கத்தாவே வளர்ச்சி அடைந்து ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அநேக ஆத்மாக்கள் கத்தாவே நன்மை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அவர்கள் சபை நடத்துவதற்கு ஒரு இடம் வாங்கப்பட நீ உதவி செய்ய கத்தாவே. அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. எந்த இடத்துல அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அந்த இடத்தை நீர் காண்பித்து விரைவில் சுதந்திரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியுமே துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே 2ஆம் சனிக்கிழமையில் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற அந்த கத்தாவே அன்னை டெஸ்வா கூட்டத்தில் கத்தாவே அநேகர் வந்து பங்கு பெற்று கத்தாவே விடுவிக்கப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய கத்தாவே. என் தேவனே டெஸ்வா டிவி சேனலில் கத்தாவே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. செய்திகளையும் கத்தாவே அன்றைய ஆராதனைகளையும் கத்தாவே ஒவ்வொருவரும் பார்த்து கத்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்ய கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அநேகர் அதன் மூலமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக உதவி செய்ய கத்தாவே. ஆண்டவரே அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய சகோதரி நீரி என் தேவனே ஜெபா டேனியல் அவர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே. அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அவர்கள் உற்சாகமாய் ஊழியம் செய்ய உதவி செய்ய கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவன் கத்தாவே அன்றைய ஊழிய பாதையில கத்தாவே இன்னும் உற்சாகத்தை கொடுத்து வல்லமையாய் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய திருச்சி நிச்சி அன்றைய கிளை சபைகளுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. என் தேவனே மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, நிறைய சோழகம்பட்டி, பெரம்பலூர் அடைய இந்த கிளை சபைகளில் கத்தாவே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் அடைய நீர் ஒரு மனப்பாட்டை நீர் கட்டளிட வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய அந்த கிளை சபைகளில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. சபை கூடுதல் அருகாமையில் இருக்கிற எல்லா புரஜாதி மக்களும் கத்தாவே ரட்சிக்கப்படட்டும் கத்தாவே. அன்றைய துதிக்கிறேன் கத்தாவே. அங்கேயும் கத்தாவே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எல்லா இடங்களிலும் கத்தாவே அந்த புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்கள் கத்தாவே தடையின்றி நடைபெற நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. ஜெபக்குழுவில் பங்கு கொண்டேன், தேவன் எனக்கு அற்புதத்தையும் விடுதலையும் கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே.
ஆண்டவரே ஆங்காங்கே ஜெபக்குழுவில் கத்தாவே அன்னை கலந்து கொள்கிற மக்கள் கத்தாவே என் தேவனே புரஜாதி மக்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாட்டப்படத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே ஜெபக்குழுவில் அன்னை ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டட்டும் கத்தாவே அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே என் தேவனே அந்த ஜெபக்குழுக்கள் நடைபெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே எந்த விதத்திலும் கத்தாவே அந்த குடும்பத்தில் தடை இல்லாதபடி அன்று எந்த விதத்திலும் குறை இல்லாதபடி கத்தாவே முற்றிலுமாக நீர் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் மாற்றுங்க கத்தாவே நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த குடும்பத்தை நீர் தகுதிப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்துக்காக மனத்தில் வருகிறோம் கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே என் தேவனே அதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே யார் யாரெல்லாம் சந்திக்கப்படுகிறார்களோ கத்தாவே அந்த அவனே சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் தொட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே அவர்கள் அன்று ரட்சிக்கப்படத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே ஆண்டவரே அந்நியரை உபசரிக்கிற ஊழியம் கத்தாவே தொடர்ந்து நடைபெற நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே மாத்தூர் ஆலயத்துக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே என் தேவனே மாத்தூரில் கத்தாவே விரைவில் கத்தாவே அங்கு ஆலயம் கட்டப்படுவதற்கு நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே அந்த கத்தாவே ஆலயத்தை கட்டுவதற்கு ஆனால் எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே அடவே அதற்கான பட்டா விரைவில் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க அப்ரூவல் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே அன்றைய மாத்தூரில் கத்தாவே ஆலயம் கட்டப்பட்டு கத்தாவே அன்றைய அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பிரஜாதி மக்களும் கத்தாவே அங்கு வந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்படத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா அன்றைய சபைக்கென்று கல்லறை தோட்டத்துக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே என் தேவனே அன்றே விரைவில் கத்தாவே அன்றே இந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அதனுடைய பண தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே அதற்கான வழிவாசலை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் கத்தாவே அன்றுவரே மை துதிக்கிறோம் கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா அன்றே வாகனம் நிப்பாட்டுவதற்காக ஒரு இடம் தேவைப்படுகிறது கத்தாவே அந்த இடத்தையும் கத்தாவே நாங்கள் விரைவில் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே அந்த காரியங்களை நீ நேர்த்தியும் செம்மையுமாய் நீர் முடித்துக் கொடுக்க போற கிருபைக்கான விடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் கத்தாவே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய முயற்சினால் ஒன்றில்லை கத்தாவே நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே ஊழியத்துக்கென்று கத்தாவே ஆண்டவரே ஒரு வாகனம் தேவைப்படுகிறது கத்தாவே அந்த வாகனத்தினுடைய தேவைகளை நீ சந்திக்க போற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே விரைவிலே கத்தாவே இந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே அன்றைய இலங்கையில் கத்தாவே ஆத்மநேசர் ஊழியம் கத்தாவே ஸ்தாபிக்கப்பட நீ உதவி செய்து வருகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே அன்றைய இப்பொழுதும் கூட கத்தாவே அன்றைய இலங்கை தேசத்தில் கத்தாவே அன்றைய எங்களுடைய ஊழியரை நீர் வல்லமையாய் பயன்படுத்த போகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே இந்த வாரத்தில் கத்தாவே அன்றைய இலங்கை ஊழியத்தில் கத்தாவே அநேக கத்தாவே அன்றைய தொடப்படத்தக்கதாக உதவி செய்ய கத்தாவே அநேகர் கத்தாவே உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய கத்தாவே யார் யாரெல்லாம் கத்தாவே கவலையோடு கண்ணீரோடு அன்றைய பலவீனத்தோடு வருகிறார்களோ கத்தாவே அவர்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் முற்றிலுமாக அன்றைய அகன்று போகட்டும் கத்தாவே அவர்களுக்கு பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து கத்தாவே அவர்களுடைய குடும்பத்தில் கத்தாவே சுகித்திருக்க மனுஷர் ஊழியம் கத்தாவே இன்னும் பல இடங்களில் கத்தாவே நிறுவப்பட்டு கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்தை கத்தாவே அன்றைய தேவன் தாமே அன்றைய அங்கு உள்ள மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே அன்றைய எந்த தடைகளும் வராதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே
கத்தாவே. என் தேவனே, தூதர்களை கொண்டு நீர் காவல் புரிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து மேக ஸ்தம்பமாய் இருந்து நீர் எங்களுடைய ஊழியரை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, நிறைய சத்ருவின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்படட்டும் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இலங்கையில கத்தாவே, ஆத்மநேசர் ஊழியத்தின் மூலியமாக கத்தாவே அநேகர் தொடப்பட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. பிரயாணத்தை நீர் வாய்க்க செய்யுங்க கத்தாவே. உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. இந்திய தேசத்துக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. எம்எல்ஏ எம்பிகளுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே, அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படாதபடி கத்தாவே அவர்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய பொருளாசை இல்லாதபடி, பண ஆசை இல்லாதபடி கத்தாவே அவர்கள் கத்தாவே உண்மை முத்தமாய் ஆண்டவரே உமக்கென்று கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கத்தாவே அன்றைய சேவை நோக்கத்தோடு செயல்படத்தக்கதாக நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு கத்தாவே எந்த தடைகளும் இல்லாதபடி கத்தாவே தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, சுவிசேஷத்துக்கு தடையை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகளை முற்றிலுமாக நீர் அழித்துப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, யாரை கத்தாவே நீர் ஆண்டவரே தலைவராக நியமிக்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்கள் ஆண்டவரே என் தேவனே இந்திய தேசத்தை ஆளுகை செய்யட்டும் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் கத்தாவே ஆண்டவரே லஞ்சம் இல்லாதபடி, ஊழல் இல்லாதபடி கத்தாவே நீர் நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இந்திய தேசத்தில் இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு நபர்களும் கத்தாவே சந்திக்கப்படட்டும் கத்தாவே. எப்படியாவது கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கட்டும் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இந்த தினத்தில் கத்தாவே ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களை நீர் கேட்டதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. நீர் விரைவிலே நீர் அற்புத அதிசயங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வல்லடத்தும் துதி கனமகிமை எல்லாம் மீட்பர் ரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே கிருபை உள்ள தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை மறவாத தேவன், மட்டுமாய் அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பரிசுத்தமுள்ள தேவனை மகிழ்ச்சியோடு பாடி கொண்டாடும். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பாடி
காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் காலை வேளையிலே நம்மை கொண்டு வந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் பாடவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஒரு வாய்ப்பை கிருபையாக நமக்கு தந்தார். அதற்காக கர்த்தரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அவரை தேடும் ஒரு கிருபை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அருமையாக அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். முழு இருதயத்தோடு அதிகாலையிலே தேடும் பொழுது கர்த்தரை கட்டாய நாம கண்டுகொள்கிறோம். வேத புஸ்தகத்தை திறந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10-1-2 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்போம். எடுத்து பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அவர் கொடுப்பார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனில் 70 வருஷம். ஏன் இவங்க 70 வருஷம் போகிறாங்கன்னா, இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால ஒரு சிறையிருப்பு. அந்த காலத்தில் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை ஏற்படுத்துகிறார். தாயின் வயிற்றிலிருந்து அவனை பரிசுத்தம் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தர் அவர் மூலம் நிறைவேற்றுகிறார். அவர் மூலம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லை. எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்றார், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். மறுபடி எருசலேமுக்கு கொண்டு வருவேன். எருசலேமில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அதுதான் வாக்குத்தத்தம். அது சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் இருக்கும். நான் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவை செய்வேன், நிறைவேற்றுவேன். இதான் அந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைய வாக்குத்தத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். எப்பொழுதுமே வார்த்தையை வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு, முற்பிதாக்களுக்கு, வேதத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தாவீதுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் நிறைவேற்றினார். நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். வேதத்தில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசித்தால் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கார் பாருங்க. ஆபிரகாமுக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கெல்லாம் சொல்லுவான்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னதை இதெல்லாம் அதை விட்டுட்டு வான்னார். தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் சொன்ன நாட்டுக்கு வா, தேசத்துக்கு வான்னார். நான் காண்பிக்கிற ஒரு தேசம் பாரு, அந்த தேசத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையிலே சொல்றாரு, உனக்குன்னு சில ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், உன் குடும்பத்துக்குன்னு வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிறேன். ஆகவே கர்த்தர் சில காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, யாருக்குன்னா ஆபிரகாம் இதெல்லாம் விட்டு வரும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சிலதை விட்டு வரும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னார், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதைத்தானே உலகமே இன்னைக்கு தேடுது. ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பில் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நல்ல உத்தியோகத்தை பார்க்கணும், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். இதை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். யாருமே சாபத்தை விரும்புறதில்லை, சாபமாக இருக்க விரும்புறதில்லை. நம்ம செய்கிற வேலை, தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் விரும்புகிறோம். கர்த்தரை தான் சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாக இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதம். அதாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு, சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு, நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. யாருக்கு?
அவருடைய பிள்ளைகளுக்கு, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, காலவெளியிலே அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு நான் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, வாசிங்க ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, அவன் ஒருவனாயிருக்கையில் சந்ததி கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, நிறைவு கிடையாது, தனிமை. ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, பார்த்தீங்களா, அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன். அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்து வந்தான். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். எவ்வளோ பேர் பிரசங்கம் கேட்குறோம், கீழ்ப்படுகிறோமா? பைபிள் படிக்கிறோம், கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பாமே ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப நாள் ஞானஸ்தானம் பெறாமல் எத்தனை பேர் இருக்காங்க? கீழ்ப்படுகிறோமா? எல்லா நீதியையும் நிறைவேற்றணும், இது ஒரு நீதி. ஞானஸ்தானம் எடுப்பது நீதி. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுங்க, அதை நிறைவேற்றுங்க. ஞானஸ்தானம் எடுத்தா பாஸ்டர் ரொம்ப கஷ்டம் வரும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? சோதனை வரும்னு சொன்னாங்க. ஏன் அதுக்கு முன்னே சோதனை இல்லையா? அருமையானவர்களே, அதை நிறைவேற்று, அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் அதில் சொல்றார், எல்லா நீதியிலும் ஒரு நீதி, அதை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அருமையானவர்கள், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாய் நாம் கடந்து வரும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மில் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொல்றாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவின் வாக்குத்தத்தம் உண்டா? அது சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சில வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்க அவசரப்படவே கூடாது, முண்டி அடிக்க கூடாது. நடக்கலையே, இது நடக்கலையே சொன்னாரே, காத்திருங்கன்றார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது. ஞானஸ்தானத்தை நிறைவேற்று, அடுத்து பிதாவின் வாக்குத்தத்தமும் நிறைவேறும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை, இதான் பிதாவின் வாக்குத்தத்தம், அதை நிறைவேற்றினார். அந்த ஞானஸ்தானத்தை நிறைவேற்றினார், பிதாவின் வாக்குத்தத்தமும் நிறைவேறும். அதில் சொல்றார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. 15 நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல, குடிகாரர்கள் அல்ல, மதுபானம் குடிக்கல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. பாத்தீங்களா, நிறைவேறுது பாருங்க, நடந்தேறுகிறது. அதான் பிதாவின் வாக்குத்தத்தம். தீர்க்கதரிசி யோவேல் காலத்தில் உரைத்தது இப்ப இங்க நிறைவேறுது. எப்பொழுதுமே ஆண்டவர் சொன்னார்ல, ஆலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஏசாயா அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரனிடத்தில் கொடுத்தாராம். இயேசு சொன்னார், எல்லாருடைய கண்கள் அவர் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கு, எல்லாரு கண்ணு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. வேத வாக்கியம் நிறைவேற பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நிறைவேறித்தானே ஆகணும். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அவனுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமானவர்களே,
அவரை பாருங்க, அழைத்து அவனை ஆசீர்வதித்து சீமான் ஆக்கினார், ஐஸ்வர்யன் ஆக்கினார், பழுகச் செய்தார், பெருகச் செய்தார். அதான் வாக்குத்தத்தம் ஒன்று. அடுத்து அவனுக்கு சந்ததியை தருவேனார், அதையும் நிறைவேற்றினார். அருமையான அடுத்து கானான் தேசத்தவன் சந்ததிக்கு தருவேனார், அதையும் நிறைவேற்றினார். இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றியே வந்தார். அதில் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவன் விசுவாசித்து கொண்டே வந்தான். இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார், உரைத்திருப்பார், அதை நிறைவேற்றுவார். உங்கள் குடும்பத்துக்கு நிறைவேற்றுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார். வெயிட் பண்ணுங்க, ஜெபிங்க, கட்டாயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் சங்கீதம் 105 சங்கீதத்தில் 42வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க அப்படின்னு ஆதியாகமம் 15 சொல்றார். அதுக்கப்புறம் புறப்படுவாங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது பார்த்தீங்களா? நிறைவேற்றினார். ஆபிரகாமை நினைத்தார், வாக்குத்தத்தத்தை நினைத்தார். தம்முடைய ஜனங்களுக்கு இப்போ அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தார். ஜனங்களை களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் எகிப்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட பண்ணி. அடுத்த வசனம் வாசிங்க. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும், தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தாராம். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா என்றார். பாருங்க, அந்நிய பிரஜாதிகளுடைய தேசங்களே கொடுத்தார். அந்நியருடைய பிரயாசங்களை இவங்க சுதந்தரிச்சாங்க. அவன் பிரயாசப்பட்டு வச்சுட்டு போயிட்டான். வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னொரு வசனம் இருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டங்களுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவாரா, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவாரா. குடியேறுவாய். பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம், அதெல்லாம் கிருபை தான். ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஊழியக்காரருடைய இருந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது நடக்கும். அது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கங்க. ஏன்னா ஊழியக்காரர்கள் அபிஷேகத்தோடு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள் ஆகிய நாங்கள் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடி உங்களுக்காக முழங்காலிட்டு துதிக்கிறவர்கள். தைரியமாக சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஜாமத்தில் எழும்பி ஜபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, விசுவாச குடும்பங்களுக்காக முழங்காலிடுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் நாங்கள். நிறைவேற்றுவார், சந்தேகம் இல்லை. எத்தனை சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும்? கிருபையால், இது கிருபையினால் என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு நிறைவேற்றுவேன். ஆசீர்வாதம் ஏன் சொல்லுவார், நீ கோடா கோடியாய் பெருகுவார். கட்டாயம் நடக்கும். ஊழியக்காரர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பாருங்க, வாக்கு தத்தத்தை எதிர்பாருங்க, நிறைவேறும். நான் அவர் வாயிலிருந்து நிறைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த வார்த்தையை எதிர்பாருங்க, அது வாக்கு தத்தமாக வரும். இந்த இடம் எப்படி இந்த ஜபம் நடக்குது இல்லை, இந்த இடம் கிட்டத்தட்ட 6000 சில்லற ஸ்கொயர் ஃபீட். இன்றைக்கி எத்தனையோ கோடி கோடி போயிடும். அன்னைக்கு அவர் சொன்னார், இதை கர்த்தர் உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கு, வாங்கிக்கங்கன்னார். விசுவாசித்தோம்.
காசு இல்லை, ஆனால் விசுவாசம் அதை கொண்டு வந்தது. இந்த இடத்துல நிற்கிறோம், இந்த பில்டிங் நிற்குதுன்னா விசுவாசத்தில் கட்டப்பட்டது, ஜெபத்தில் கட்டப்பட்டது, உபவாசத்தில் முழங்காலிலே கட்டப்பட்டது. விசுவாசம் தான் மெயின். அது எங்கெங்க அப்படின்னா எங்கெங்க தான் விசுவாசித்து தோத்திரம் போடணும், கட்டாயம் அதான் நிறைவேறும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் எல்லா வாக்குத்தத்தம் அவனுக்கு நிறைவேற்று. அவனை குறித்து கர்த்தர் நம்பிக்கை வைத்திருந்தார். உங்களை குறித்து கர்த்தர் நம்பணும். யாக்கோபுக்கு ஆதியாகமம் 28:18 சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் சொன்னதை அவருக்கு நிறைய சொன்னார். என்ன சொன்னார்? பயத்தோடு போயிட்டு இருக்கான், இந்த இடத்த உனக்கு தருவேன்னார், ஒரு சந்ததிக்கு தருவேன்னார். பார்த்தீங்களா? நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தான்னார். யார் சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் இது! நீ போவ, உனக்கு எல்லாம் தருவேன், மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். செஞ்சாரா இல்லையா? 32 அதிகாரம் ஆதியாகமம் 10வது வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம் சீக்கிரமா. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இது யார் செஞ்சது? இது கர்த்தர் செஞ்சார். கோலும் கையுமா போனவன பாருங்களேன், மனைவி என்ன, பிள்ளைகள் என்ன, ஒட்டகங்கள் என்ன, ஆடுகள் என்ன, மாடுகள் என்ன, வேலைக்காரர் வேலைக்காரிகள். ஒரு தனிமையாக வாலிபம் போகிறான், திரும்பி வர்றான் பாருங்க. 20 வருஷத்துக்கு பிறகு வர்றான். வரும் பொழுது பாருங்க, ஒரு செழிப்போடு வர்றான், நிறைவோடு வர்றான். வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உனக்கு சொன்னேன் செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். இதான் ஆண்டவர். நீ கைவிட்டுட்டு போயிடலாம், சொல்றது நிறைவேற்றதில்லை, வாக்கு கொடுக்க நிறைவேற்றல. புருஷன் மனைவி விட்டு போயிடான், மனைவி புருஷனை விட்டு ஓடுறா, வாக்கு நிறைவேறலையா கையை பிடிச்சு. ஆனால் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். பிடிச்சுக்கங்க. கால வேளையில கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். உங்களுக்குன்னு ஊழியக்காரர் மூலம் வார்த்தை வந்திருக்கும், நிறைவேற்றுவார். நீ கட்டப்படுவாய், நீ குடியேறுவாய். குடியேற்று போக மாட்டீங்க, செழித்து வளருவீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீங்க, பெருகுவீங்க, பழுகுவீங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனம் வாசிச்சிருங்க, ஜெபிச்சிடலாம். லூக்கா 1:45. லூக்கா 1 அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால் விசுவாசிக்கணும். கர்த்தரால் சொல்லப்பட்டதை நீங்க விசுவாசித்தால் அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரனி ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொன்னா ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா ஆமேன். கர்த்தர் உங்களை உயர்த்த போறார்னா ஆமேன். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறார், ஆமேன். கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார், ஆமேன். சுதந்தரிப்பாய். இதுதான் உண்மை. நீ விசுவாசித்தால் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அதுதான் எலிசபெத் வாயிலிருந்த அபிஷேகத்தோடு வந்த வார்த்தை, நிறைவேற்று. சங்கீதம் 20:5 சொல்லுகிறது, உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். வேண்டுதல்கள், உங்க ஜெபம் நிறைவேறும், உங்க வேண்டுதல் நிறைவேறும். கட்டாயம் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார், நிறைவேற்றுவார். நம்முடைய தேவன் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன், நிறைவேற்றுகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது மத்தேயு 5:17 சொன்னார், நியாயப்பிரமாணங்களை அழிக்கவல்ல, தீர்க்க தரிசனங்களை நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தே. நிறைவேற்ற வந்தவர் அவர். எதை அழிக்க மாட்டார், சொன்னா நிறைவேற்றுவார். அன்பு தாயே, அன்பு தகப்பனே, சகோதரா சகோதரி, பிள்ளைகளே, உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு யோபு சொன்னார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு உன்னை குறிச்சிட்டார்னா நிறைவேற்றுவார். யோபுக்கு நிறைவேற்றலையா? இழந்து போன எல்லாம் ரெட்டிப்பா கொடுக்கலையா? எதை இழந்து நிற்கிறீங்க?
சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? படிப்பை இழந்திருக்கிறீங்களா? பொருளை இழந்திருக்கிறீங்களா? இடத்தை வீட்டை இழந்திருக்கிறீங்களா? உத்தியோகத்தை இழந்திருக்கிறீங்களா? என்னென்ன இழந்திருக்கிறீங்க? கர்த்தரதை உங்களுக்கு இரண்டத்தனையாய் தருவார், நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க. அவர் கொடுக்கிறதெல்லாம் அருமையானவர்களே யோபுவுக்கு ரெட்டிப்பா நிறைவேற்றணும்னு குறிச்சு வச்சுட்டார். பிசாசை வெட்கப்படுத்திட்டார். ஒப்பு கொடுப்போமா? குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். மறுபடி எருசலேமுக்கு கொண்டு வந்து என்னுடைய நல்வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை உங்களில் நிறைவேற்றுவே. எல்லாம் நன்மைக்காக இருக்கும். சமாதானத்தோடு நடக்கும். ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு உண்டு. சொன்னவர் நிறைவேற்றினார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். காலையில் எங்களுடைய பேசின வார்த்தைகள், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே மற்றும் ஊழியக்காரர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளையும் ஆண்டவரே கொடியேறுவாய், கட்டப்படுவாய், ஆசீர்வதிப்பார், பெருகுவாய் என்று சொல்லும் பொழுது அவைகள் நிறைவேறுவதாக. ஆசீர்வதியும் வார்த்தைகளை இட்டு எல்லாரையும் பலப்படும். துதிய நம்ம ஆண்டியர் எடுத்துக்கொண்டு நன்மைகளினால் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கும். பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடைய நேரிலே பார்த்து கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு 15ஆம் தேதி திருமண நாள் காணுகிற ஒரு குடும்பம். அருமையான அன்பு சகோதரன் ஆண்டனி பிரபாகர், ரெஜினா, இவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். அடுத்து பிறந்த நாள் காணுகிற தருணேஷ், பெபினா எஸ்தர் ஜபராணி, அன்னாள் மேரி, ஜெபின், 5வது துரைராஜ், 6வது நம்பிக்கை மேரி, 7வது தேவ அன்பு, அடுத்து தாவீது ராஜா. 8 பேர் இன்னைக்கு பிறந்த நாள். ஆகவே ஆண்டனி பிரபாகர், ரெஜினாவுக்காகவும் குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே நன்மை கிருபை இவர்களை தொடரவும், இவர்கள் பழுகி பெருகவும், சபையில் ஊழியத்தில் உற்சாகமாய் தொடர்ந்து செயல்படும் இந்த வருடத்தில் பாதுகாத்து வழி நடத்த குடும்பத்தாரை வாழ்த்துகிறோம் சபையாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தருணேஷுக்காக, பெபினா எஸ்தர் ஜபராணிக்காக, அன்னாள் மேரிக்காக, ஜெபினுக்காக, துரைராஜுக்காக, நம்பிக்கை மேரி, தேவ அன்பு, தாவீது ராஜா, இந்த 8 பேர் பிறந்த நாளையும் ஆண்டவரே இந்த வருடத்தில் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், பழுகி பெருகட்டும். எல்லாருக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, தீமைகள் விலக வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். கரங்களை கொட்டி இவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.